அனைவருக்கும் வணக்கம். நாங்க நேற்றைக்கு ஒரு காணொலியோடு பார்த்திருந்தோம். நாங்கள் அனுராதபுரம் பெண் மருத்துவர் ஒருவருக்கு எதிரான இந்த பாலியல் சீண்டல் தொடர்பான ஒரு காணொலியோட பார்த்திருந்த நாங்கள் அந்த பெண் மருத்துவருக்கு, அதாவது ஒரு பெண் மருத்துவர் விடுதிக்கு போன நேரத்துல அந்த பெண் மருத்துவருக்கு பின்னால போய் கத்தி முனையில வைத்து வந்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உள்ளாக்கி இருப்பார். அந்த சந்தேக நபர் வந்து நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டிருப்பார். இன்றைக்கு அதோட சம்பந்தப்பட்ட 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க யாரு என்னத்துக்காக கைது செய்யப்பட்டாங்க விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். அதை விட என்னன்னு சொன்னா, இந்த சந்தேக நபர், அதாவது இந்த பெண்ணினுடைய விடுதிக்கு சென்ற அந்த மருத்துவரை வந்து பாலியல் சீண்டல்களை மேற்கொண்ட சந்தேக நபர் ஒரு வாக்குமூலம் ஒன்றையும் கொடுத்திருக்கின்றார். அதையுமே பார்க்க போறோம். அதோட இந்த கண்டி போலீசாரால 20 அதாவது ராணுவத்தில் இருந்து தப்பி போனவரை 20 பேரை வந்து கைது செய்திருக்கணும். அது சம்பந்தமாக நான் நேற்று கதைச்சிருந்தேன். இந்த குற்ற செயலுக்கும் அந்த செய்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதையுமே நாங்க செய்து பார்க்க போறோம். அதை விட உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய இந்த யூடியூப், டிக்டாக், இந்த பேஸ்புக்ல வந்து ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய உண்மை முகங்கள், பின்புறங்கள் வந்து ஒரு சமூக வலைத்தளங்கள்ல வந்து அதிகமாக வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல பாராளுமன்றத்துல வந்து 3 பேர்கள் உச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்த SK கிருஷ்ணா, DK கார்த்திக், ஷாலினின்னு சொல்லி 3 பேர்கள் வந்து பாராளுமன்றத்தில் உச்சரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் 2 வந்து தாங்கள் வந்து பகிரமா வந்து மன்னிப்பு கோரி இருக்கிறாங்க. அது தொடர்பிலையும் பார்க்க போறோம். அதை விட ஒரு முக்கியமான செய்தின்னு சொல்லி, இன்றைக்கு பௌர்ணமி தினம். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலுமே வந்து இந்த தையிட்டி விகாரிக்கு முன்பாக வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில இன்றைக்குமே வந்து போராட்டம் நடந்திருந்தது. அங்கேயுமே வந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில வந்து பழைய வாக்குவாதம் ஒன்றுமே நடந்திருந்தது. அதை தொடர்பிலையும் வந்து தொடர்ச்சியாக நாங்க பார்க்க போறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்க இப்ப வரைக்குமே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னாலும், அல்லது நீங்க இப்பதான் புதுசா வரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலி தொடர்ச்சியா பாருங்க. அப்பதான் நான் இனிமேல் போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். நேற்றைய தினமும் ஒரு காணொலி வந்து பார்த்திருந்த நாங்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில பணிபுரிந்த ஒரு பெண் மருத்துவருக்கு எதிரான பாலியல் சீண்டல் தொடர்பான ஒரு விடயத்தை வந்து நாங்கள் பார்த்திருந்த நாங்கள். அது தொடர்பில் நேற்றைய தினம், அதாவது அந்த கத்தி முனையில் பெண் மருத்துவரை வெட்டி அவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சந்தேக நபரை நேற்றைய தினமே கைது செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான குற்றவாளி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரி, 37 வயதுடைய அவருடைய சகோதரி. அவர்தான் அந்த குற்றவாளியை வந்து மறைத்து வைத்திருந்தார் என்ற பெயர்ல வந்து அவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கல்நேம ஹெலபதுகுமா என்ற இடத்துல வச்சு அந்த குற்றவாளியை வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். நான் நேற்றுக்கு ஒரு கேள்வியை வந்து காணொலியில வச்சிருப்பேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படியான, அதாவது கத்தி முனையில வச்சு ஒரு பெண்ணை வந்து வன்புணர்வு செய்யற அளவுக்கு துணிச்சலும் தைரியம் வார ஒருத்தர், மனதைரியம் வார ஒருத்தர் உண்மையா ஒரு தாயினுடைய வயிற்றில இருந்தா பிறந்திருப்பார், அல்லது அவருக்கு ஒரு சகோதரர்கள் இருந்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் வச்சிருந்தேன்னா, அந்த கேள்விக்கான பதில் வந்து உண்மையா எங்களுக்கு எதிர்மறையா தான் கிடைச்சிருக்கு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய சகோதரி தான் அந்த குற்ற செயலுக்காக அவரை வந்து மறைச்சு வைத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலேயோ அல்லது அவருடைய மகளுக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ அப்படி நடக்கிக்க அப்படி செய்வார்களா என்றது வந்து உண்மையா ஒரு பெரிய கேள்விக்குறி. உண்மையா இப்படியான குற்றவாளிகளை பெற்ற பிள்ளையா இருந்தாலும் தயவு செய்து பிடித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னதான் மற்ற பிள்ளைகள் வந்து நிம்மதியாக வந்து நடமாட முடியும். பிறகு இவர் இன்னொரு ஆள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தொலைபேசியும் நேற்றைய தினம் அந்த மருத்துவருடைய தொலைபேசியுமே வந்து களவாடப்பட்டது என்று சொல்லியிருந்தேன். அந்த களவாடின தொலைபேசியை வந்து ஒருவர் வைத்திருந்தவர் என்ற பெயர்ல வந்து இன்னும் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ச்சியா அவரை வந்து விசாரணை செய்யக்குள்ள வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சிறையில இருந்து பிணையில வெளிவந்தனான்னு சொல்லி, தன்னோட பணம் இல்லாதாலும் நான் களவெடுக்கிறதுக்காக இறங்கினான்னு சொல்லியும், அந்த மருத்துவரை வந்து கண்காணிச்சு அந்த விடுதிக்குள்ள இறங்கினான்னு சொல்லியும், அந்த இடத்துல, அதாவது தான் போன இடத்துல அந்த விடுதியில அந்த பெண் மருத்துவரை தவிர யாரும் இல்லை என்பதை தான் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த வாய்ப்பினை பயன்படுத்தினேன் என்று சொல்லி, அந்த ஒருத்தர் இல்லை என்றதை பயன்படுத்தி தான் அந்த செயலில் ஈடுபட்டான் என்று சொல்லியுமே அவர் வாக்குமூலம் என்று சொல்லி இருக்கின்றார். அவரை வந்து மேலதிக விசாரணைகளை செய்து இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில், அனுராதபுரம் நீதிமன்றத்துல வந்து ஆயப்படுத்துறதுக்கான வேலைப்பாடுகள் வந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியா இவரை பற்றி விசாரிக்கைகளை வந்து இவர் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளையுமே வந்து உள்ள புகுந்து பொருட்களை திருடினதாக வந்து தெரிய வந்திருக்கு. இவர் வந்து முக்கியமான குற்றவாளி என்ற பெயர் பட்டியல்ல வந்து இவருடைய பேரும் இருப்பதாக வந்து செய்திகள் வந்து வெளிவந்திருக்கின்றது. அதை விட பார்த்தோம்னு சொன்னா, கண்டியில வைத்து வந்து 20 ராணுவ சிப்பாய், அதாவது ராணுவத்திலிருந்து விலகின 20 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அவங்க வந்து ஏன் கைது செய்யப்பட்ட கண்டி போலீசாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவல்களின் அடிப்படையில தான் வந்து இவங்களை வந்து கைது செய்திருக்காங்க. இவர் வந்து கண்டி பிரதேசத்துல வந்து பல்வேறுபட்ட தொழில்கள்ல ஈடுபடுறதான தகவல் கிடைச்சு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் வந்து நேற்றைக்கும் இதை பற்றி கதைச்சிருப்பேன் சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுறவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த இராணுவத்திலிருந்து தப்பி போனவர்கள். இவர்கள் வந்து இராணுவத்துல போயிருந்து அடிப்படை பயிற்சிகளை பெற்றுவிட்டு வந்து அதுல இருந்து உத்தியோகபூர்வமற்ற வந்து விலகி இருப்பார்கள். இவர்கள்லாம் வந்து இந்த குற்ற செயல்களையும் வந்து இந்த இல்லீகலான வேலைகளை வந்து நிறைய ஈடுபடுறாங்க. அப்ப அவர்களை வந்து சரியான வகையில அரசு கண்காணிக்க வேணும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அதுக்கான ஒரு நேரான ஒரு நடவடிக்கை நடந்திருக்குன்னு சொல்லி வேண்டும். அந்த வகையில 20 இராணுவ வீரர்கள், அதாவது இராணுவத்தில இருந்து உத்தியோகபூர்வமற்ற தப்பி சென்ற இராணுவ வீரர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களை உடனடியாக கைது செய்ய வேணும் என்று சொல்லி வந்து பாதுகாப்பு செயலாளர் வந்து சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இவர்களை கைது செய்தது வந்து உண்மையா ஒரு அரசினுடைய ஒரு நல்ல நடவடிக்கைன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இப்படி வந்து எத்தனை பேர் வந்து உத்தியோகபூர்வமற்ற வந்து விலகி இருக்கிறார்கள், அவர்களை வந்து இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த முழு தகவலுமே வந்து கட்டாயம் அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடவில்லை என்பதை வந்து அரசு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல முக்கியமா பேசப்படுற விஷயங்கள் இந்த யூடியூபர்ஸ், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கொண்டிருக்கோம். அதுலேயே அந்த பிரபலமான யூடியூபர்ஸ் வந்து என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, அவர்களுடைய பல ரகசியங்கள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில பாராளுமன்றத்தில் 3 பேர்கள் உச்சரிக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். SK கிருஷ்ணா அவர்கள் மற்றது DK கார்த்திக், அதோட ஷாலினி சொல்லி 3 பேர் வந்து உச்சரிக்கப்பட்டிருந்தது. அதுல SK கிருஷ்ணா அவர்களை வந்து கைது செய்து அவர் 19ஆம் தேதி வரைக்குமே வந்து மறியல்ல வைத்திருக்காங்க. 19ஆம் தேதிக்கு பிறகுதான் வந்து விசாரணை மற்றது வந்து நீதிமன்றம் ஆஜர்படுத்தல் எல்லாமே நடக்கும். அப்ப அதற்கான மேலதிக தகவல்களை வந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியா அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல அதாவது SK கிருஷ்ணாவுக்கு சார்பாக வந்து ஆஜராக இருந்த சட்டத்தரணி வந்து அவருக்கு சார்பாக ஆஜராகியிருந்தது. அதுல இருந்து விலகுறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. ஆனா அது உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் வந்து நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் வந்து ஆஜராகுவார்கள் SK கிருஷ்ணா அவர்களுக்காக. என்னன்னு சொன்னா அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த DK கார்த்திக் மற்றது ஷாலினி அவர்களுடைய தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து வெளியாகி இருந்தது. இந்த DK கார்த்திக் அவர்களும் நேற்று தினம் சமூக வலைத்தளங்கள் தன்னுடைய யூடியூப் தளத்துல வந்து சொல்லி இருக்கின்றார், தான் வந்து உதவி செய்வதை வந்து இதோட நிறுத்தி கொள்ள போறேன்னு சொல்லி, புலம்பெயர் தேசங்கள்ல பணத்தை வாங்கி உதவி செய்யறதை வந்து நான் நிறுத்தி கொள்ள போறேன்னு சொல்லி தன்னுடைய Facebook அதாவது யூடியூப் தளத்துல வந்து தெரிவிச்சிருக்கின்றார். இந்த கலாச்சாரம் மாற வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த உதவி செஞ்சா வீடியோ எடுத்து போடணும் கலாச்சாரம் நிச்சயமாக மாற வேண்டும். இவர்கள்லாம் யார் இவங்க எல்லாம் இந்த காசு வாங்கி நான் உதவி செய்யறேன்னு அவங்கள வீடியோ எடுத்து போறேன், அதே அந்த கலாச்சாரம் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. நிச்சயமா அந்த கலாச்சாரம் மாற வேண்டும் சொல்லிக்கொண்டு, மற்றது ஷாலினி அவர்கள் வந்து இன்றைய தினம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி இருக்கின்றார். அவர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவினுடைய திவ்யா கலச்சி மற்றது சூர்யா, திருச்சி சாதனா அவர்களை ஒரு முன்னுதாரணமாக கொண்டுதான் வளர்ந்திருப்பாரு அந்த மாதிரி இருக்குது. ஆனா ஒரு பெண் பிள்ளையை பற்றி கதைப்பது வந்து நான் ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண் பிள்ளையை பற்றி கதைக்கிறது அவ்வளவு ஒரு நாகரிகமான விடயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய புகைப்படங்கள் பலதுமே வந்து தனிப்பட்ட புகைப்படங்கள் பலதுமே வந்து முக புத்தகங்கள்ல வந்து வைரல் ஆகிக்கொண்டிருக்கு. உண்மையா அது ஒரு எங்களுடைய மக்கள் நாங்கள் வந்து அப்படி ஒரு பெண்ணுடைய புகைப்படங்களை வந்து பகிர மாட்டோம்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். அவருடைய செயலுக்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டியது அப்படியா நாகரிகமான ஏன்னு சொன்னா Facebook வந்து நிறைய பேர் பாக்குறது, அதுல வந்து பிள்ளையான விஷயங்களை கதைக்கிறது வந்து ஒரு பிள்ளை. அப்ப அதை வந்து தண்டிக்கப்பட வேணும். அவ இனிமே வந்து தான் ஒழுங்கான மாதிரி சேருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்க. அந்த வகையில நாங்கள் அடுத்ததா என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தையிட்டி விகாரை தையிட்டி தமிழர்களினுடைய சொத்துன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலுமே வந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் ஒரு காணொலி ஒன்று சமூக வலைத்தளத்துல பார்த்தேன். அதுல வந்து நிறைய பேர் பங்கு பெற்றவர்கள், அந்த காணி உரிமையாளர்கள், மக்கள், மற்றது கட்சி சேர்ந்தவர்கள் சொல்லி நிறைய பேர் வந்து பங்கு பெற்றிருக்கணும். அதுல வந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில வந்து ஒரு வாக்குவாதமும் நடந்திருக்கு. போலீசார் வந்து தங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையுமே வந்து பொதுமக்களிடத்துல காட்டுற மாதிரியாகத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. உண்மையா கண்கூடே அப்பட்டமான பிழை என்று தெரிந்தும் அதை வந்து எங்களால தட்டி கேட்க முடிஞ்சும் அது எங்களுக்கான உரிமை. ஆனா அது எங்களுக்காக தாரதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கின்றது. அதுலயும் ஒரு சிறுமி ஒருவர் வந்து நிறைய அந்த காணொலியில கதைச்சிருப்பார். நான் பார்த்தேன். ஒரு சிறுமி ஒருவர் தையிட்டி எங்கள் சொத்து, குருந்தூர் மலை, விடுகுநாரி மலையை பற்றி எல்லாம் நிறைய கதைக்கிறோம். உண்மையா இதுல இருக்கிற நான் ஒரு சாதகமான விஷயத்தை என்ன பாக்குறேன்னா, எங்களுடைய வரலாறுகள் போராட்டங்கள் வந்து சிறுவர்களுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் கடத்தப்படுற நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு வடுக்குநாரி மலையண்டா என்ன, குருந்தூர் மலையண்டா என்ன, தையிட்டின்ற போராட்டம் என்னன்னு சொல்லி தெரியுது. ஆனா ஒரு மனதுக்குள்ள
நான் இது என்னுடைய தங்கச்சியா என்னுடைய பிள்ளையா அப்படின்னு யோசிச்சு பார்க்க மனதுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வருது. அந்த பிள்ளையுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு பயம் ஒன்று வருகுது. அந்த பிள்ளைகளுக்கு தான் யாருடைய நிலத்தையும் கேட்கவில்லை, தங்களுடைய நிலத்தை தான் கேட்கணும். தங்களோட நிலத்தை தாரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குது. இப்படியாக தையீட்டி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. மக்கள் தங்களுக்கு மாற்று காணிகள் வேண்டாம், தங்களுடைய காணிகள் தான் தங்களுக்கு வேணும் என்று சொன்னதுக்கு பிறகும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுன்னு தெரியவில்லை. பார்ப்போம். தொடர்ச்சியாக போராட்டங்களே கட்டாயம் செய்ய வேண்டும்னு சொல்லி பார்த்தால் இனிமேல் இப்படியான ஒன்று வரும்போது தமிழ் மக்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வரும் என்றதாவது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக போராட்டங்களாவது நிச்சயம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சோனியா.